அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம வெள்ளிக்கிழமை வீடியோவில் மார்க்கெட் 17,200 புட் ஆப்ஷனோட அட்டவணையில் முடிஞ்சிருக்கிறதுனால மார்க்கெட் அதற்கு கீழே தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி சமயத்தில் ஒரு பெரிய கேப் டவுன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி அதுக்கு மாறாக மார்க்கெட் ஒரு பெரிய கேப் டவுன் ஆயிருந்தது. இன்று காலையில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா மார்க்கெட்டோட மிட் டாப் ஷார்ட் ஸ்டர்டலோட மார்க்கெட்டில் ஷார்ட் பாட்டமுக்கும் அதே மாதிரி வைட் பாட்டமுக்கும் உள்ள லெவல்ஸை நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், சந்தை அந்த லெவலுக்குள்ளே மட்டும்தான் ப்ளே ஆகிருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் சப்போர்ட் 2ல் இருந்தாலும் சப்போர்ட் 1 அப்படிங்கிறதே ரெசிஸ்டன்ஸாக அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இடத்துக்கு மார்க்கெட் வரல. அப்போ காலையில் அந்த இடத்துல ஆரம்பித்ததுமே மேலே திருப்பி கீழே போனாலும் திருப்பி வால்டைல் ஜோனுக்குள்ளேயே தான் இருந்தது. ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா 2 காரணிகள் ஒன்று எடுக்கலாம். ஒன்று வைடு பாட்டமோட சப்போர்ட் லெவல் மற்றும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 170 புள்ளிகள் அமைஞ்சிருச்சு. அதற்கு போக மார்க்கெட்டை 2 அடிப்படையில் ஒன்று குறிக்கிட்டது. ஒன்று இண்டெக்ஸ் ரேஷியோங்கிறது நிஃப்டி 17,000 அப்படிங்கும்போது பேங்க் நிஃப்டி 36,000 அப்படிங்கும்போது நிஃப்டியோட 2 மடங்கு 2x சொல்லுவாங்க. ஏன்னா 17,000 + 17,000 நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 34,000 வரும். அப்போ 2 மடங்குக்கு மேலே பேங்க் நிஃப்டி இருக்குது. அப்போ நிஃப்டி மைனஸ் ஒரு 200 புள்ளிகள் வந்ததுன்னா பேங்க் நிஃப்டி கம்பல்சரி -500 புள்ளிகள் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி மாறா என்ன ஆயிடுச்சு, ஓப்பனிங்கே இந்த ரேஷியோவில் இல்லை. அது போக மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி ப்ளஸில் நின்றுச்சு. அப்போது என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கும்போது ஒருவர் கீழே இழுப்பார், ஒருத்தர் மேலே இழுப்பார். அப்போ இந்த இடத்துல 2 பேர்த்துக்கு உண்டான போராட்டங்கள் நடக்கும். அந்த காரணமாக ஒன்று. ரெண்டாவது விஷயம், மார்க்கெட்டுக்கு ஸ்பாட் பார்த்திங்கன்னா 16,953, ஃபியூச்சர் 16,981, கிட்டத்தட்ட 30 புள்ளிகள் ப்ரீமியம் அடிப்படையில் காமிச்சிருக்கு. ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மார்க்கெட் இருந்தது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டோட ப்ரீமியம் எச்சாயிருக்கு. இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ மற்றும் இந்த ப்ரீமியம் இந்த 2 அடிப்படையில் தான் மார்க்கெட்டோட இறங்கு முகத்தை இன்றைக்கி தடுத்துருக்கு. அது வால்டைல் ஜோனாக போய் புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கு இதை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,000 கால் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ₹257 128 அப்படிங்கும்போது 50% காணும். அதேமாதிரி 17,000 புட் ஆப்ஷன் பாருங்கள், ₹80 ப்ரீவியஸ் க்ளோஸு. நம்மளுக்கு மார்க்கெட் 17,000க்கு கீழ் முடிவுறும்போது நம்மளுக்கு இது ₹146 135 இருந்து 150க்குள்ளே இருக்கணும்னு சொன்னோம். ஸோ அந்த அடிப்படையில் இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டோட இம்பேக்டட் ஜோன் நம்மளுக்கு 16,950 க்ளோசிங் ஆகிருக்கு. அப்போது இதோட வீக்லி லோ அப்படிங்கிறது 16,850. அப்போ வீக்லி லோ அருகே மார்க்கெட் திரும்பி இருக்குது. அப்போ இதனுடைய ஹை, அதாவது மார்க்கெட்டோட இன்றைய தினத்தோட ஹை 17,054, லோ 16,888, மொத்தம் நம்மளுக்கு 170 புள்ளிகள். இதில் பாதி 85 புள்ளிகள். அப்போ சராசரி லெவலில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இங்கே தென்படுது. இப்போ பேர் ஹெட்ஜும் கொடுத்துருக்காங்க. 17,000 கால் 17,000 புட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதன் அடிப்படையில் 17,000 ப்ளஸ் 128, 17,128 நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். 17,000 புட்டுனா நம்மளுக்கு 16,854. அப்போ 16,854 17,128க்குள்ளே சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ ஆவரேஜ் க்ளோசிங் நடந்திருக்காங்க. அப்போ 17,000க்கு கீழ் நிலை பெற வரையும் 17,000க்கு மேல் நிலை பெற வர இது இன்றைய அட்டவணை முடிவுற்றதன் அடிப்படையில் நாளை தினம் ஆரம்பமான வாய்ப்பை வச்சு மாறும். ஆனால் இப்போதைக்கு இதுதான் லெவல்ஸாக இருக்கும். மிகைப்படுத்தின மதிப்பு பார்த்திங்கன்னா 21, இவங்க சைடு 23. அப்போ மார்க்கெட்டு டைம் வேல்யூ இவங்ககிட்ட இப்போ அதிகமாக இருந்தாலும் கூட, ஏன்னா டைம் வேல்யூ அதிகமாக இருக்க காரணம் ஃபியூச்சர்ஸோட ப்ரீமியம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுனால, இருந்தாலும் இவங்க மதிப்புகளின் அடிப்படையில் அதிகமாக வச்சுருக்காங்க. இப்போ மார்க்கெட்டோட ஷார்ட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 16,831 17,101, வைட் ரேஞ்ச் 16,680 17,220. இதில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,085, 17,128, 17,181. சப்போர்ட் லெவல் 16,901, 16,854, 16,797.
இது பேங்க் நிஃப்டி பாருங்க, நம்ம ஷார்ட் ரேஞ்ச் 35,590 கரெக்டாக 35,590 மார்க்கெட் இதானது. இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்ததுனால உடனடியாக இந்த ஏற்றம் கிடச்சிது. இந்த ஏற்றம் கிடைத்தது காரணம் காலையில் ஓப்பனிங்கை நீங்கள் பேஸ் பண்ணியிருந்தாலே பேங்க் நிஃப்டி பலவீனம் இல்லை, நிஃப்டியை வந்து பலவீனமாக இருக்குது. ஏன்னா நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி பலவீனம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்ததுன்னா இன்றைக்கி கால் ஆப்ஷன் வர்த்தகம் செய்கிறவங்க வந்து பேங்க் நிஃப்டியை தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் காலையில் ஒரு 10 மணிக்குள்ளேயே கிடச்சிருக்கும். ஸோ அதற்கப்புறம் வந்து மார்க்கெட் சைட்வே மூவ்மெண்ட் போனதுக்கு காரணம் வந்துட்டு நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ஸோட பலவீனம். அதனால் வந்துட்டு புட் ஆப்ஷன் ஆல்ரெடி பலவீனம் ஆயிடுச்சு, கால் ஆப்ஷனுக்குண்டான அந்த பலம் கிடைக்கல அப்படிங்காட்டி மார்க்கெட்டில் இந்த சைட்வே மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் பார்த்திங்கன்னா 36,044, ஃபியூச்சர் ஓப்பன் பார்த்திங்கன்னா 36,792. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 250 புள்ளிகள் தான் நம்மளுக்கு மைனஸ். ஆனால் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 170 புள்ளிகளுக்கு மேலே மைனஸ். அப்போ இதனுடைய அடிப்படையில் தான் இது மாற்றமே நடந்தது. இது கால் ஆப்ஷன்ஸோட ஐவி ஜாஸ்தியாகவும் புட் ஆப்ஷன்ஸோட ஐவி கரெக்டாகவும், அதாவது ரெண்டுமே ஈவனாக தான் இருக்குது. ஆனால் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள வித்தியாசம் மிக அதிகமாக இருக்குது. இப்போ ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 36,082, ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 36,235. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 புள்ளிகளுக்கு பக்கமாகவே நம்மளுக்கு ப்ரீமியம் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டியோட நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் பார்த்தா 35,780 36,560, வைட் ரேஞ்ச் பார்த்தா 35,320 36,880. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 36,383, 36,519, 36,748. சப்போர்ட் லெவல் 35,990, 35,680, 35,353. அப்போ இதன் அடிப்படையில் மார்க்கெட் வந்துட்டு மூமெண்ட் இது ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது வால்டைல், அது பிரேக் அவுட் ஆனால் தான் ஒன் சைடு மாறணும். அது மாறினதுக்கப்புறம் ஒன் சைடு ஆகக்கூடிய தன்மைகள் ஆப்ஷன்ஸோட பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்கணும். ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் இப்போ நம்மளுக்கு அதிகமான வர்த்தகம் நடைபெற்றது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரோல் ஓவர் ஸ்டாக்காகவும் இருக்குது, ஐசிசி பேங்க்கு ரோல் ஓவர் ஸ்டாக்காக இருக்குது. ரிலையன்ஸ் இவங்கெல்லாம் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்காங்க. இது வந்து ரெண்டுமே பேங்க் செக்டராக இருக்குது. அது போக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா செக்டரில் இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மட்டும்தான் பாசிட்டிவில் இருந்திருக்கு. மற்ற அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் இல்லாமல் எல்லாமே நெகட்டிவாக இருந்திருக்கு. அப்போது நம்மளுக்கு பேங்க் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன்ஸ்க்கு இம்பேக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்பேக்டட் கிடச்சிருக்கும். அது வந்து காலையில் இண்டெக்ஸ் ரேஷியோலேயே தெரிஞ்சிருச்சு. அதனை தெரிந்து வியாபாரம் செய்ய முற்படணும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். விருப்பம் வந்துட்டு ஏப்ரல் 29 வகுப்பு துவங்குது. அதற்குண்டான சலுகை விலையும் நம்ம கொடுத்துருக்குறோம். தமிழோட பிறப்பு முன்னிட்டு கொடுத்துருந்தோம். அந்த சலுகை இதோட முடிவு பெறுது. விருப்பம் வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.